விளையாட போகும்போது தான் அரிசி வாங்கிட்டு பருப்பு வாங்கிட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆச்சு அரிசி ஒரு கிலோ கொடுங்க கொஞ்சம் சீக்கிரம். எல்லாம் என்ன விலையில கொடுக்க? 80ல கொடுக்கவா? இது 80 ரூபாயா? இல்லை காட்டை அடிச்சு ரோடு போட்டால் அப்புறம் 80 இல்லை 800 வரையும் போகும்ல. அரிசியோட விலை என்ன போயிட்டு இருக்கு? ஆச்சு அதெல்லாம் நான் எப்போ கொடுப்பல 60 ரூபா பொன்னி அரிசி அதுவே கொடுங்க போதும். இல்லை வெறுங்கையில் வந்திருக்க அரிசி வாங்க பைய எடுத்துரும் இல்லையா? இது பையா? ஆச்சு எப்பயும் கவலை தானே கட்டி கொடுப்பீங்க, எப்படின்னா புதுசாக பையா தான் கேட்குறீங்க. இல்லை எந்த ஊரில் இருக்கா? பிளாஸ்டிக்லாம் தடை பண்ணியாச்சுல, உனக்கு தெரியாதா? இது தடை பண்ணிட்டாங்களா? ஓ நான் வேறு பைய வேறு எடுத்துகிட்டு இல்லையே. இல்லை சரி வீட்டுக்கு போய் பைய எடுத்துகிற ஓடு. அப்படி வீட்டுக்கு வேறு போயிட்டு வரணுமா? ஒன்றா விளையாடலான்னு பார்த்தா உடவே மாட்டேங்கிறாங்களே. ஆச்சு சீக்கிரம் கொடுங்கண்ணாச்சி. எல்லாம் இனிமேல் அரிசி வாங்க பை இல்லாமல் வந்துடாத, புரியுதா? ஆச்சு மீதி பரவாயில்ல இல்லை எந்த மீதி சொல்கிறேன். ஆட்டையை போட்ட வேண்டியது தரவுல. ஆமாண்ணாச்சி பிளாஸ்டிக் பொருளை யூஸ் பண்ணாதுன்னு சொன்னீங்க, தடை பண்ணாங்கன்னு சொன்னீங்க. இப்போ அவங்க பால் பாக்கெட் லேஸ் பாக்கெட் வாங்கிட்டு போகிறதுல பிளாஸ்டிக் பொருள் தானே? இல்லை நான் என்ன பண்ணேன்? கவர்மெண்ட் சொல்லுது நான் செய்யறேன், நீ போய் கவர்மெண்ட்ல கேள்ல. பார்த்தீங்களா? பாமர மக்களுக்கு ஒரு நீதி, பன்னாட்டு வியாபாரிகளுக்கு ஒரு நீதியா? பிளாஸ்டிக் தடை அற்புதமான விஷயம். அது எல்லாத்துக்கும் பொதுவானதை செயல்படுத்துங்க. பணம் செல்லாதுன்னு அறிவிச்சதுலேருந்து பேங்க்ல லோன் வாங்குற வரைக்கும் பணக்காரனுக்கு ஒரு நீதி, பணம் இல்லாதவனுக்கு ஒரு நீதியாக தான் இருக்குது. அதே மாதிரி கார்பரேட் கம்பெனிலேருந்து வர எந்த பொருளுக்கு தடையிலையா, ஆனால் சிறு குறு தொழில் செய்ய எந்த பொருளுக்கு தடையாம். அவ்வளவையே நம்ம மாநில அரசு தர பால் பாக்கெட்டில் தான் தராங்க. நாங்கள் மாறிட்டோம், எங்களை ஆட்சி செய்கிற நீங்கள் எப்போ மாற போறீங்க?